ஸ்டாலின். கோடானு கோடி உழைக்கும் மக்கள் உவப்போடு உச்சரித்து உச்சரித்து உழைக்கும் வர்க்கத்தின் உதடுகளாகவே மாறிவிட்ட ஒரு பெயர். முதலாளி வர்க்கமோ அந்த பெயரை சொன்னவுடனேயே சூடுபட்டது போல ஐயோ ஸ்டாலின் என்று அலறுகிறது. ஸ்டாலின் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே சுரண்டுபவர்களின் கூடாரத்திற்கு ரத்தம் சுண்டிப் போகிறது. ஆம், ஸ்டாலின் என்பது வெறும் பெயர் அல்ல, அது வர்க்கப் போராட்டத்தின் ஒரு குறியீடு. பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் அதிகாரத்திற்காக போராடினார் என்ற ஒரே காரணத்திற்காக எத்தனை அவதூறுகளை முதலாளித்துவம் பரப்பியது தோழர் ஸ்டாலினை பற்றி. முதலாளித்துவத்தின் ஆவிகளாக எத்தனை கூலி எழுத்தாளர்களின் கட்டுக்கதைகள் தோழர் ஸ்டாலினை சுற்றி. பாட்டாளி வர்க்கம் வீறு கொண்டு எழும்போதெல்லாம் முதலாளித்துவ ஆசி பெற்ற அறிவுஜீவிகள், மூடி மறைக்கப்பட்ட சந்தர்ப்பவாதிகள், கம்யூனிச திரிபுவாதிகள் கதறுகிறார்கள், ஐயோ மீண்டும் ஸ்டாலினிஸ்டுகள், மீண்டும் ஸ்டாலினிஸ்டுகள். ஆம், மூட்டை பூச்சிகளால் எப்படி சூரியனை ரசிக்க முடியும்? முதலாளித்துவத்தால் எப்படி ஸ்டாலினை சகிக்க முடியும்? தோழர் ஸ்டாலின் நமது வர்க்கத்துக்காக பேசியவர், நமது வர்க்கத்துக்காக போராடியவர், நமது வர்க்கத்தை நமக்கு உணர்த்துபவர். அந்த அவசியத்தோடு, அரசியல் தேவையோடு நாம் ஒவ்வொருவரும் தோழர் ஸ்டாலினிடமிருந்து பெற வேண்டிய வர்க்க உணர்வை சுருக்கமாக, வர்க்க போராட்டத்திற்கு நெருக்கமாக உங்களையும் இணைக்கிறது இந்த ஸ்டாலின் சகாப்தம். இது கருவிலே திருவுடையார் கதையல்ல. தன் கண்ணில் பட்ட அநீதிகளை காணச் செய்யாமல் எதிர்த்து போராடி வர்க்க போராட்டத்தோடு வளர்ந்த ஒரு கம்யூனிஸ்டின் கதை. பாட்டாளி வர்க்க ரஷ்யா தவழ்ந்து வளர்ந்த கதை. ஜார் கொடுங்கோல் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி ஜார்ஜியா. இங்குதான் செருப்பு தைக்கும் தொழிலாளியான பிசாரியன் இவானோவிச் துகஸ்விலிக்கும் எகதிரினா கார்பியவ்னா என்பவருக்கும் ஏற்கனவே பிறந்த 3 குழந்தைகளும் இறந்த நிலையில் பிறந்தது. 4ஆவதாக பிறந்த குழந்தை விசாரியனோவிச் துகஸ்விலிக். பின்னாளில் அந்த குழந்தைதான் ஏகாதிபத்தியங்களின் சதிகளை முறியடித்து முதல் சோசலிச சமூகத்தை உருவாக்கிய, பாட்டாளி வர்க்க ரஷ்யாவை வழிநடத்திய மாபெரும் கம்யூனிச ஆசான் தோழர் ஸ்டாலின். தன் மகன் ஸ்டாலினை தன்னைப் போலவே ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக ஆக்க விரும்பினார் தந்தை விசாரியன். தாய் எகதிரினாவோ மகனை பாதிரியாருக்கு படிக்க வைத்து தேவாலய குருவாக ஆக்க விரும்பினார். போராடி கொண்டிருந்த பாட்டாளி வர்க்க ரஷ்யாவோ ஸ்டாலினை மெல்ல மெல்ல கம்யூனிஸ்டாக்கி கொண்டிருந்தது. பின்னாளில் தனது தாய் தந்தையரின் விருப்பத்தை வேறு வகையில் நிறைவு செய்தார் ஸ்டாலின். ஆம், முதலாளி வர்க்கத்தின் தோலை உரித்தார். மக்களை திசை திருப்பிய தேவாலயங்களுக்கும் நல்ல வழியை காட்டிடும் மெய்ப்பரானார். கோரியில் கிறித்துவ இறையியல் தொடக்கப் பள்ளியில் சேர்க்கப்பட்டு கல்வி பயின்று வந்த ஸ்டாலினின் அறிவு தாகத்தை பள்ளிக்கூடத்தை விட நூலகம்தான் தீர்த்து வைத்தது. பாடத்திட்டம் அனுமதிக்காத பல சமூக உண்மைகளை கோரி நூலகம் அவருக்கு வாரி வழங்கியது. டார்வின் மற்றும் காரல் மார்க்ஸ் நூல்களை அங்குதான் அவர் படிக்க ஆரம்பித்தார். நாத்திய கருத்துக்களும் மார்க்சிய கருத்துக்களும் ஸ்டாலினின் சமூக அறிவை விரிவுபடுத்தியது. கூடவே ஜார்ஜியாவின் மன்னராட்சி அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்களின் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட காக்கேசிய ராபின் ஹூட் என்ற கதையின் நாயகன் கோபா எனும் கதாபாத்திரம் ஸ்டாலின் நெஞ்சில் பதிந்து அந்நாளில் தனது பெயரை கோபா என வைத்து கொண்டார். சுரண்டும் வர்க்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான கோபாவேசம் அப்பொழுதே ஸ்டாலினிடம் வளர ஆரம்பித்தது. தான் மட்டும் படிப்பதோடு இல்லாமல் ஸ்டாலின் மார்க்சிய நூல்களுக்கான வாசகர் வட்டத்தையும் உருவாக்கி சக மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். பாதிரிமார்களால் தடை செய்யப்பட்ட பிரெஞ்சு புரட்சி, மார்க்சிய தத்துவம் போன்ற நூல்களை டிப்ளிஸ் நூலகத்தில் தேடி தேடி படித்தார். இப்படி சுதந்திர உணர்வோடு அனுமதிக்கப்படாத புத்தகங்களை படித்ததற்காக ஸ்டாலினை கட்டிடத்தின் அடித்தளத்தில் உள்ள இருட்டறையில் தண்டனையாக அடைத்து வைத்தனர் மதகுருக்கள். அறிவு இருட்டையும்
மத இருளையும் விளக்குவதற்காக பலமுறை அரையிருட்டுக்குள் அடைபடலானார் ஸ்டாலின். படித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு போதும் என்ற காரியவாதி அறிவாளி அல்ல ஸ்டாலின். தெரிந்து கொண்ட உண்மைகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பித்தார். 1898 ஆகஸ்ட் மாதத்தில் டிப்ளீஸில் மெசேம் கட்சி என்று அழைக்கப்பட்ட சோசலிச அமைப்பில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டார். அப்போது அவருக்கு வயது 19. ரயில்வே தொழிலாளர்களின் இரகசிய கூட்டங்களில் பங்கேற்பது, வேலை நிறுத்தங்களுக்கு தொழிலாளர்களை அணிதிரட்டுவது, துண்டு பிரசுரங்கள் எழுதுவது என்று நடைமுறை வேலைகளின் வழியாக மக்களின் வாழ்க்கையையும் கற்றுத்தேறினார் மாணவர் ஸ்டாலின். ஸ்டாலின் வேகத்தை பார்த்து பரிசுத்த ஆவிகள் நடுங்கின. பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு உழைக்கும் ஸ்டாலினின் பாவத்தை மன்னிக்க முடியாதன. மதகுருமார்கள் ஸ்டாலினை இளங்குரு மட கல்வி நிலையத்திலிருந்து வெளியேற்றினர். மே தினத்தை கொண்டாடுவது சட்டவிரோதம் என ஜார் அரசால் அறிவிக்கப்பட்டதையும் மீறி மே தினத்தை ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தினார். டிப்ளீஸின் மலைகள் அதிரும்படி 500 தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர் பாடலை பாட விண்ணில் அசைந்த செங்கொடிகள் ஆளும் வர்க்கத்திற்கு அச்சமூட்டின. தொடர்ச்சியாக 1901 ஆண்டிலும் மே தினம் கொண்டாட ஸ்டாலின் முற்படுவார் என கருதிய போலீஸ் ஸ்டாலினின் இருப்பிடத்தை சோதனையிட்டு கைது செய்ய முயன்றபோது ஸ்டாலின் தப்பித்தார். அன்று முதல் தலைமறைவு வாழ்க்கையை தொடங்கினார். வேறு திட்டமிட்டு ஸ்டாலின் தலைமையில் 2000 தொழிலாளர்கள் டிப்ளீஸின் அலெக்ஸ் சாண்ட்ரோவ்ஸ் தோட்டம் அருகே மே தினத்தை கொண்டாட திரண்டனர். உடனே போலீஸ் தாக்குதல் நடத்த தொழிலாளர்களும் திரும்ப தாக்கினர். கலகம் வெடித்தது. ஸ்டாலின் போலீஸின் முற்றுகையை தாண்டி தப்பித்துச் சென்றார். வெளிப்படையாக புரட்சி இயக்கம் தொடங்கிவிட்டது என்பதையே இந்த நாள் குறிப்பிடுகிறது என்று லெனின் இஸ்க்ரா இதழில் இந்த கலகத்தை வர்ணித்தார். சோத்சில்ட் எனும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். துக்கத்தை போராட்டமாக, அழுகையை ஆத்தெழும் பேரலையாக மாற்றி இறுதி ஊர்வலத்தை அரசியல் எழுச்சியாக்கி நடத்தினார் ஸ்டாலின். சவக்கலையை போர்க்கலையாக மாற்றிவிடும் ஸ்டாலினின் அரசியல் ஆவேசத்தை கண்ட ஜார் அரசு 1902 ஏப்ரலில் ஒரு கூட்டத்தில் இரகசிய போலீஸ் மூலமாக கைது செய்து கொடுமைகளுக்கு பேர் போன குடாய் சிறையில் அவரை தள்ளியது. ஸ்டாலினின் பாட்டாளி வர்க்க உணர்வை எந்த சிறையாலும் தலைப்படுத்த முடியவில்லை. சிறையில் இருந்தபடியே கட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்பும் 1903 கார்கேசிய ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் செயற்குழுவிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஷ்ய மக்கள் நம்பக்கூடிய புரட்சியாளர் லெனின் தான் என்பதை புரிந்து கொண்ட பிறகு லெனின் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வாழ்க்கையாக மாற்றி காட்டினார் ஸ்டாலின். கட்சி பணி பற்றியும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய வேலைகளை பற்றியும் 1903 ஜூலையில் லெனின் ஒரு கடிதத்தில் கோடிட்டு காட்ட உந்துதல் பெற்ற ஸ்டாலின் சிறையிலிருந்து தப்பினார். பாகுவில் போல்ஸ்விக் கமிட்டியை அமைத்து தொடர்ந்து மென்ஸ்விக்குகளை அம்பலப்படுத்தி பிரச்சாரம் செய்து தொழிலாளர்களை அமைப்பாக்கும் வேளையில் ஸ்டாலின் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தொழிலாளி வர்க்கத்தின் இயக்கப்போக்கே ஸ்டாலினின் வாழ்க்கை போக்காக தொடர்ந்தது. உழைக்கும் மக்களின் நெஞ்சில் மிதிப்பவரை வேறொருக்காமல் அஞ்சிச்சாவதா இல்லை மிஞ்சி வாழ்வதா என பாட்டாளி வர்க்க அரசியல் இயக்கங்கள் ஆர்ப்பரித்த ரஷ்யாவில் பாதிரியார்கள் கூட்டமோ ஜார் மன்னனிடம் மனு கொடுத்தே நமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று கோபன் என்ற பாதிரி தலைமையில் குளிர்கால அரண்மனையை நோக்கி 1,00,000 தொழிலாளர்களை ஊர்வலமாக அழைத்துச் சென்றது. மண்டியிட்டு கெஞ்சிய கைகளில் மனுவா என்று தொழிலாளர்கள் கெஞ்சுவதை கூட குற்றமாக கருதிய ஜார் கொடுங்கோலன் ஆயிரக்கணக்கானவர்களை சுட்டுக் கொன்றான். ஆம், அந்த ஞாயிறு இரத்த ஞாயிறாயிற்று. போராட்டத்தின் மூலமே தொழிலாளர்கள் தங்களது உரிமையை வெல்ல முடியும் என்பதை ஜாரின் துப்பாக்கி சுட்டிக்காட்டியது. ஸ்டாலின் அனைத்து ரஷ்ய போல்ஸ்விக் மாநாட்டில் கலந்து கொள்ள பின்லாந்து சென்றார். இங்குதான் பாட்டாளி வர்க்க ரஷ்யாவின் மாபெரும் தலைவரான
தோழர் லெனினை முதல் முறையாக சந்திக்கிறார். முதல் சந்திப்பிலேயே ஸ்டாலினின் புரட்சிகர உத்வேகத்தை பார்த்து லெனின் ஈர்க்கப்பட்டார். ஸ்டாலினின் எஃகுறுதி மிக்க பாட்டாளி வர்க்க உறுதியை பாராட்டி கோபா என்ற பெயரில் இருந்தவரை ஸ்டாலின் என்று சிறப்பித்தார் லெனின். டிரிலிலோ கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஜனநாயகவாதியின் மகளான எகத்ரினா ஸ்வானிட்சே என்பவரை ஸ்டாலின் வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். ஸ்டாலின் என்ற நெருப்பு தொழிலாளர்களின் இதயத்தில் பற்றி கொண்டதைக் கண்டு பதறிய அரசால் 1913 வரை 7 முறை கைது செய்யப்பட்டார் ஸ்டாலின். பிராவ்தா இதழுக்கு நிதி திரட்டுவதற்கான கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்டாலினை 4 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஆண்டுக்கு 9 மாதங்கள் உறைபனியாக இருக்கும் வடக்கு சைபீரியாவின் துர்கான்ஸ் பகுதிக்கு நாடு கடத்தியது ஜார் அரசு. கர்ப்பவெப்பமே உறைந்து போகிற கடுங்குளிர் பிரதேசத்திலும் புரட்சியின் தட்பவெப்பம் குறையாமல் அரசியல் சூடேற்றிக் கொண்டிருந்த ஸ்டாலினின் உறுதியை பார்த்து சைபீரிய பனிக்காடை ஆச்சரியத்தில் இன்னும் உறைந்து போனது. கம்பளி ஆடைகளை அனுப்பும் தோழர்களே, தயவு செய்து எனக்கு ஏதேனும் பட அட்டை அனுப்புங்கள். அதில் உள்ள பச்சை செடிகளையாவது பார்த்து மகிழ்வேன். இங்கே வெறும் வெண்பனியை தவிர வேறு காட்சியே இல்லை என்று தனது வெறுமை உணர்வை தீர்க்க ரஷ்யாவின் இயற்கை சூழலையும் கூட தமக்கு தோழனாக வேண்டினார் ஸ்டாலின். முதல் உலக யுத்தம் மூண்டது. ஏகாதிபத்தியங்கள் தங்களுடைய நலன்களுக்காக அடித்துக் கொள்ளும் சண்டையில் நமக்கு என்ன வேலை? நாம் இந்த போரை ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராகவும் உள்நாட்டு யுத்தமாகவும் மாற்றி உழைக்கும் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று போல்ஸ்விக் கட்சி அறைகூவல் விடுத்தது. லெனினின் யுத்த கோட்பாடு எனும் பிரசுரத்தை நாடு கடத்தப்பட்டவர்கள் மத்தியில் வீச்சாக பிரச்சாரம் செய்தார் ஸ்டாலின். சைபீரிய பனிப்பிரதேசம் எங்கும் புரட்சி தீயை மூட்டினார். மாறாதது மணிமுடி என்ற மமதியில் உறைந்திருந்த ஜாரின் தலை மண்ணில் வீழ்ந்தது. களம் கண்ட போல்ஸ்விக் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறைப்பட்டிருந்த அந்த தருணத்தில் காத்திருந்த போலி கம்யூனிஸ்டுகளான மென்ஸ்விக்குகள் இளவரசர் லவோவ் தலைமையில் இடைக்கால அரசை அமைத்தனர். இரட்டை ஆட்சி முறை ஏற்பட்டது. பெட்ரோகிராடுக்கு வந்து சேர்ந்தார் ஸ்டாலின். லெனின் வெளிநாட்டில் இருந்த அந்த தருணத்தில் கட்சியை ஒருங்கிணைக்கும் பணியையும் பிராவ்தா இதழின் ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றார். இடைக்கால அரசுக்கு எதிராகவும் ஏகாதிபத்திய யுத்தத்திற்கு எதிராகவும் வலுவான மக்கள் போராட்டங்களை அவர் தலைமை தாங்கி நடத்தினார். புரட்சிக்கான நாளை தீர்மானிக்க வரலாற்று சிறப்புமிக்க கட்சி கூட்டத்தை போல்ஸ்விக் கட்சி மத்திய குழு கூட்டியது. புரட்சியை கண்டு எதிரிகள் மட்டுமா நடுங்கினார்கள், துரோகிகளும் நடுங்கினர். திருவாளர் ட்ராட்ஸ்கியோ புரட்சியை தள்ளி போடலாம் என்றார். தோழர் லெனின், நாம் இப்போது புரட்சியை நடத்தாவிடில் பின் எப்போதும் நடத்த இயலாமல் வீழ்த்தப்படுவோம் என்று எச்சரித்து தீர்க்கமாக மக்களின் சித்தத்தை எதிரொலித்தார். லெனின் கருத்துக்கு ஸ்டாலின் துணை நிற்க அக்டோபர் 25 புரட்சிக்கான நாள் என்று தீர்மானிக்கப்பட்டது. காத்திருந்த தொழிலாளர் வர்க்கம் கட்சி ஆணையை அமல்படுத்த சீறிப்பாய்ந்தது. அக்டோபர் 23, 24 புரட்சி அலை ஓங்கியது. இடைக்கால அரசின் முகமோ அஞ்சி நடுங்கி வீங்கியது. வங்கிகள், தொலைபேசி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், ரயில்வே என அனைத்தும் புரட்சிகர தொழிலாளர்கள் வசம் வந்தன. அதிகார வர்க்கமும் அடிவருடிகளும் மக்கள் விரோதிகளும் குளிர்கால அரண்மனையில் தோல்வியின் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். அக்டோபர் 25 புரட்சிகர தொழிலாளர்கள், இராணுவ வீரர்கள், கப்பல் படை வீரர்கள் அனைவரும் குளிர்கால அரண்மனையை கைப்பற்றினர். இடைக்கால அரசு என்ற பெயரில் கொட்டமடித்த கும்பலும் கைது செய்யப்பட்டது. விவசாயிகளாவது
தொழிலாளர்களாவது புரட்சி செய்வதாவது என்று ஏளனம் பேசிய சுரண்டும் வர்க்கத்தை தகர்த்து எறிந்தது தொழிலாளி வர்க்கம். 1917 அக்டோபர் 25 ஜார்ஜிய காலண்டர் படி நவம்பர் 7 புரட்சி வெற்றி பெற்றது. நவம்பர் புரட்சி மனிதர்களை மனிதர்களாக வாழ விடாமல் வைத்திருந்த முதலாளித்துவத்திடமிருந்து விடுதலை செய்த வரலாற்று நிகழ்ச்சி. உழைக்கும் வர்க்கத்தின் உலகளாவிய மகிழ்ச்சி அது. புரட்சிக்கு பிறகு அக்டோபர் 26 வந்த முதல் சோசலிச அரசின் முதல் அரசாணை இப்படி அறிவித்தது: அனைத்து நாடுகளுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம், நிலத்தின் மீதான தனியார் உரிமையை உடனே ரத்து செய்து உழுபவருக்கே நிலம் சொந்தம். 2 அரசாணைகளில் சோசலிச ரஷ்யாவின் முதல் தலைவரான லெனின் கையொப்பமிட்டார். தேசிய இனங்களின் அமைச்சர் பெற்றார் ஸ்டாலின். போர் சமாதான பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக ட்ராட்ஸ்கி நியமிக்கப்பட்டார். பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ட்ராட்ஸ்கியோ ஜெர்மனியுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் அரசின் முடிவுக்கு எதிராக செயல்பட்டார். புதிதாக பிறந்துள்ள சோவியத் ரஷ்யாவின் நிலைமைக்கு போர் பொருந்தாது என்பதால் சமாதானத்தை வேண்டிய அரசின் முடிவுக்கு மாறாக செயல்பட்ட ட்ராட்ஸ்கியை பதவி நீக்கம் செய்து 1918 மார்ச் 3 அன்று ஜெர்மனியுடன் லெனின் ஸ்டாலின் முன்முயற்சியில் சமாதான ஒப்பந்தம் நிறைவேறியது. ஆனால் சித்தாந்த வழியிலும் நடைமுறை வடிவிலும் ட்ராட்ஸ்கியின் துரோகம் தொடர்ந்தது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட 14 நாடுகள் சோசலிச ரஷ்யாவை சுற்றி தாக்க ஆரம்பித்தன. ரஷ்ய குழாக்குகளின் தலைமையிலான வெண்படையினரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு போல்ஸ்விக்குகளை தாக்கினார்கள். உடனே லெனின் தலைமையில் கூடிய கட்சி எதிரிகளின் தாக்குதலை முறியடிக்கும் பொறுப்பை தோழர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது. பல பகுதிகளுக்கும் சென்ற ஸ்டாலின் கட்சி தொண்டர்களையும் தொழிலாளர்களையும் அணிதிரட்டி எதிரிகளை ஓட ஓட விரட்டினார். இந்த யுத்தத்தில் எதிரிகளை மட்டுமல்ல, ட்ராட்ஸ்கி தலைமையிலான உள்நாட்டு துரோகிகளையும் முறியடித்து சோசலிச ரஷ்யா எழுந்து நின்றது. செஞ்சேனைனை வழிநடத்தி சோசலிச ரஷ்யாவை காப்பாற்றியதற்காக 1919 நவம்பரில் ஸ்டாலினுக்கு செங்கோடி விருது வழங்கப்பட்டது. சுரண்டும் வர்க்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் உழைக்கும் மக்கள் உயர்த்தி பிடித்த அவர்களின் இதயமல்லவா செங்கொடி. அப்பேற்பட்ட சோசலிச ரஷ்யாவின் உழைக்கும் மக்களின் இதயமே ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டதாய் இருந்தது அந்த நிகழ்ச்சி. புதிய பொறுப்புகளும் ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. போல்ஸ்விக் கட்சியின் 11வது காங்கிரஸில் தோழர் லெனின் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஸ்விக்கின் பொதுச் செயலாளராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துரோகிகளோ பழி சொல்ல ஆரம்பித்தனர். ஸ்டாலினோ சோசலிச ரஷ்யாவை லெனின் பாதையில் வழிநடத்த ஆரம்பித்தார். ரஷ்ய புரட்சியின் நாயகர் தோழர் லெனின் மரணம் அடைந்தார். எல்லைகளை கடந்து பல நாட்டில் உள்ள பாட்டாளி வர்க்கமும் தங்களுடைய மாபெரும் தலைவரை இழந்துவிட்ட சோகத்தில் கலங்கி நின்றது. ஏகாதிபத்தியங்களோ லெனின் மரணத்தை அடுத்து சோசலிசம் அழியும் என மனப்பால் குடித்தது. உள்நாட்டிலும் கட்சி கலைந்துவிடும் என்று ட்ராட்ஸ்கி தலைமையிலான கும்பலும் ஆவலுடன் காத்திருந்து அதற்கான முயற்சியிலும் இறங்கின. ஏற்கனவே தோழர் லெனினால் மார்க்சியத்தை விட்டு ஓடிப்போன ஓடுகாலி என்று அழைக்கப்பட்ட ட்ராட்ஸ்கி தன்னை கருங்காலியாகவும் காட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். புரட்சியாளர் ஸ்டாலினோ மார்க்சிய லெனினியத்தில் ஊன்றி நின்று சோசலிச ரஷ்யாவை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். களத்தில் போர் ஓய்ந்தாலும் சித்தாந்த போர் ஓய்வதில்லை. தோட்டாக்களால் எதிரிகளுடன் விவாதித்த ஸ்டாலின் துரோகிகளின் சித்தாந்தத்தையும் உடைத்து நொறுக்கி லெனினியத்தை காப்பாற்றும் வழியில் 1924 லெனினியத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என்ற தத்துவார்த்த நூலையும் எழுதி முடித்தார். இவ்வாறு பல நூல்களை எழுதி எதிரிகளே வியக்கும் வண்ணம் மார்க்சிய லெனினியத்தை நடைமுறைப்படுத்தியதுடன் சித்தாந்த ரீதியாகவும் தனது பங்களிப்பை வழங்கினார் தோழர் ஸ்டாலின். துரோகிகள்தான் எத்தனை வகை. ஒரு பக்கம் இடது திசை விலகலாக ட்ராட்ஸ்கி, மறுபக்கம் வலது திசை விலகலாக புகாரின்.
புதிய சோசலிச சமூகத்தை காப்பாற்ற ஸ்டாலின் மக்களை இணைத்து கொண்டு எல்லா முனைகளிலும் தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. போராட்டமே ஸ்டாலினின் வாழ்க்கை முறையானது. பின்தங்கிய ரஷ்ய தொழில்துறையினை மாற்றும் விதமாக முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை ஸ்டாலின் உருவாக்கிய போது முதலாளித்துவ நாடுகள் அதை நிறைவேறாத கனவு என்று கேலி செய்தனர். திட்டம் வெற்றி பெற்றே தீரும் என்று ஸ்டாலின் உறுதிபட நின்றது அவரது ஆசையினால் மட்டுமல்ல. முதலாளித்துவ ஏசியரை விவாதங்கள் போல் அல்லாமல் இந்த திட்டத்தை மாஸ்கோவில் இருந்து சோவியத் யூனியன் கடைக்கோடி பகுதிகளில் வாழ்ந்த விவசாயிகள் வரை தங்களுக்கு என்ன தேவை, தங்களால் என்ன செய்ய முடியும், அதை செய்ய தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கிராமங்களிலும் தொழிற்சாலைகளிலும் மக்கள் விவாதித்து இது ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமாகும். தனிப்பட்ட முதலாளிகளின் லாப வரியிலிருந்து தொடங்காமல் அனைத்து மக்களின் சமூக தேவையிலிருந்து இந்த திட்டங்கள் உருவானது. உழைக்கும் மக்களின் அளப்பரிய ஆர்வமுடன் முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே சீனாவின் விளிம்பு வரை போடப்பட்டது மிகப்பெரிய ரயில்வே கட்டுமானம். மேலும் உலோகத் தொழிற்சாலைகள், நிலக்கரி சுரங்கங்கள், வாகன உற்பத்தி, வேளாண் கருவி உற்பத்தி, தொழிற்சாலைகள் என தொழில்துறை வளர்ச்சி விண்ணை முட்டியது. மாபெரும் நீப்பர் அணையினை கட்டி அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டது. பாட்டாளி வர்க்க தலைமையில் தனிச்சொத்து வேலிகளை தகர்த்தெறிந்து நிலங்கள் அனைத்தையும் இணைத்து அதில் பொது உடைமையை விதைத்தது சோவியத் ரஷ்யா. ஆம், அதுதான் கூட்டுப்பண்ணை. இவ்வாறு முதல் 5 ஆண்டு திட்டம் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பாக 4.5 ஆண்டுகளிலேயே நிறைவேற்றியது ஸ்டாலின் கால சோசலிச ரஷ்யா. 1933இல் பொருளாதார மற்றும் கலாச்சார நிலைகளை மேலும் வளப்படுத்தும் நோக்கத்தோடு 2வது 5 ஆண்டு திட்டம் ஆரம்பமானது. ஸ்ட்ரக்கானோவியர் என்று அழைக்கப்பட்ட உழைப்பில் சலையாது ஈடுபடும் இயக்கம் விடுமுறை நாட்களில் தாமாகவே முன்வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வேலை செய்யும் ஸ்போத்னிக் இயக்கம் என பல்வேறு அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. சாதனையாளர்களுக்கு ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். கூட்டுப்பண்ணை விவசாயி ஒருவர் ஸ்டாலின் கால ரஷ்யாவில் தனக்கு உறுதி செய்யப்பட்ட உரிமைகளின் மகிழ்ச்சியில் பின்வருமாறு கூறினார்: இந்த கணமே என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் வாழ்வின் பலனை நான் அடைந்து விட்டேன். 2 5 ஆண்டு திட்டங்களினால் விவசாய நாடு என்ற நிலையில் இருந்து ரஷ்யா தொழில் வள நாடாக மாறியது. வேலையின்மை ஒழிக்கப்பட்டது. 1937லேயே சோவியத் யூனியனின் மொத்த மக்கள் தொகையில் 81.2% எழுத்தறிவு பெற்றவர்களாயினர். 1930களில் முதலாளித்துவ நாடுகள் அனைத்திலும் மிக பெரும் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போது ஒற்றை நாடாக ஒளி வீசிக் கொண்டிருந்த நாடு சோவியத் ரஷ்யா மட்டுமே. இப்படிப்பட்ட ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் ஆட்சியை சீர்குலைப்பதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர் ட்ராட்ஸ்கியவாதிகள். அதன் விளைவாக சோசலிசத்தை பாதுகாக்க ஸ்டாலினுடன் துணை நின்ற தோழர் செர்கி கிராவ் 1934 டிசம்பர் 1 லெனின்கிராடு கட்சி தலைமையகத்திலேயே ட்ராட்ஸ்கியவாதி ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். விசாரணையில் மீண்டும் முதலாளித்துவத்தை கொண்டு வர துடித்த ஏகாதிபத்தியங்களின் கூட்டுச்சதி அம்பலமானது. தோழர் ஸ்டாலின் உட்பட பல தலைவர்களையும் கொலை செய்ய முயற்சி நடந்தது. விசாரணையில் வெளியே வந்தது. இந்த கேடுகட்ட செயல்களுக்கு பாடுபட்ட மூளை ட்ராட்ஸ்கியினுடையது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கட்சியில் ஊடுருவியிருந்த புல்லுருவிகளை கண்டுபிடித்து விசாரணை ஆரம்பமானது. பல்வேறு நாட்டு தூதர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளம் ஏதுமில்லை. எதிரிகளே தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இது மாஸ்கோ விசாரணையின் நேர்மையை நேரில் பார்த்த அண்ணா லூயி ஸ்ட்ராங் என்ற அமெரிக்க பத்திரிகையாளர் கூறியவை. இத்தகைய விசாரணைகளை தான் முதலாளித்துவ எழுத்தாளர்கள் மூடி மறைத்து எழுதுகிறார்கள். இப்படி ஏகாதிபத்திய ஏஜெண்டுகளிடமும் கட்சிக்குள் ஒளிந்திருந்த முதலாளித்துவ பாதையாளர்களிடமும் இரக்கம் காட்டாததற்குத்தான் ஸ்டாலினை கொடுங்கோலன் என்று ஏகாதிபத்தியவாதிகளும் அவர்களது எடுபிடிகளும் சித்தரிக்கிறார்கள். சோவியத் ரஷ்யாவின் வளர்ச்சி என்பது தனது இருப்புக்கே ஆப்பு வைக்கும் என்று அஞ்சிய ஏகாதிபத்திய நாடுகள்
மனித மிருகமான ஹிட்லரை வளர்த்து வந்தன. உலகத்தையே ஆளப் பிறந்தது ஆரிய இனம்தான் என்று கொக்கரித்த ஹிட்லர் சோவியத் ரஷ்யா மீது படையெடுக்க திட்டமிட்டான். இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் பாசிஸ்டுகளுடன் ஹிட்லர் இராணுவ கூட்டணி அமைத்து கொண்டான். இந்து பார்ப்பன பயங்கரவாதிகள் கூறும் ஆரிய சாம்ராஜ்ய கனவுடன் ஒருபுறம் ஹிட்லர் கூட்டணி. இவர்களை எதிர்த்து இராணுவ கூட்டணி அமைக்க அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார் ஸ்டாலின். ஆனால் முதலாளித்துவ தலைவர்களான அந்த எசமானர்களோ பாட்டாளி வர்க்க தலைவரான ஸ்டாலினுடன் கூட்டணி அமைப்பதை வர்க்கத்திட்டாக கருதி அழைப்பை நிராகரித்தனர். விளைவு இரண்டாம் உலகப் போர். 1939 செப்டம்பரில் செக்கோஸ்லோவேக்கியாவை முழுமையாக ஆக்கிரமித்தான் ஹிட்லர். இத்தாலி அல்பேனியாவையும் லிபியாவையும் வீழ்த்தியது. ஜப்பான், சீனா, மங்கோலியா மற்றும் இதர நாடுகளை அடிமைப்படுத்தியது. பிரான்சும் ஹிட்லரின் காலில் விழுந்தது. அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் ஆரிய வெறியாட்டம் போட்ட ஹிட்லரின் படைகள் கம்யூனிஸ்டுகள், யூதர்கள், கருப்பர்கள் என லட்சக்கணக்கானோரை கொலை செய்தது. அப்பாவி பொதுமக்களை சித்திரவதை செய்வதிலும் தீயிட்டு கொள்வதும் பாசிஸ்ட் படைகளின் பொழுதுபோக்கானது. பார்ப்பன மதவெறி பாசிஸ்டுகள் இந்தியாவில் செய்வதைப் போல உலகையே பாசிச இருள் சூழ்ந்தது. ஒற்றை கலங்கரை விளக்கமாக ஒளியூட்டி கொண்டிருந்த சோவியத் ரஷ்யாவுக்குள் 90 லட்சம் பேர் கொண்ட பாசிஸ்டுகளின் படைகள் நுழைந்தன. எதிரிகளான ஆரிய சாம்ராஜ்ய தேவர்களுக்கு கம்யூனிஸ்ட் நரகாசுரர்களால் கதிமோட்சம் கிடைக்கும்படி வரலாற்றின் விதி அவர்களை சோவியத் ரஷ்யாவின் வாசலுக்கு அழைத்து வந்தது. நிலைமைகளை ஆராய்ந்த ஸ்டாலின் வானொலி மூலம் பின்வருமாறு உரை நிகழ்த்தினார். தோழர்களே, குடிமக்களே, சகோதர சகோதரிகளே, நமது நாட்டு இராணுவ வீரர்களே, உங்களுக்காக நான் உரையாற்றுகிறேன். எதிரி கொடூரமானவன். நமது நெற்றி வேர்வை நீராக சிந்திய நிலத்தை அவன் அபகரிக்க நினைக்கிறான். நிலப்பிரபுக்களின் ஆட்சியை, ஜார் மன்னனின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட முயற்சிக்கிறான். எனவே இந்த பிரச்சனை சோவியத் மக்களுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனையாகும். பாசிச ஜெர்மனிக்கு எதிரான மக்களின் தேசபக்த யுத்தத்தின் நோக்கம் நமது நாட்டை காப்பது மட்டுமல்ல, பாசிச இருள் சூழ்ந்து இருக்கும் இந்த உலகையே காப்பதாகும். ஒட்டுமொத்த ரஷ்ய மக்களும் தெருவில் இறங்கி பாசிச ஹிட்லர் படையை எதிர்கொண்டு நின்றனர். மேலிருந்து குண்டு வீசும்போது மிரண்டு ஓடும் மக்களை மட்டுமே பார்த்து பழகிய ஒரு ஜெர்மன் விமானி இப்படி கூறினான்: விமானத்திலிருந்து நான் குண்டு வீசும்போது மக்கள் சிதறி ஓடாமல் அவர்களது இராணுவத்தை சுற்றி அணிதிரண்டு நின்று கொண்டார்கள். மக்களின் அந்த பெருங்கூட்டத்தை ஆகாயத்திலிருந்து பார்த்தபோது நான் பயந்தே விட்டேன். ஆம், சோசலிச ரஷ்ய பூமி வெறும் மண்ணல்லவே, ஒவ்வொரு அங்குலமும் உழைக்கும் மக்களின் உயிரணுக்களாயிற்றை. எதிரியால் எவ்வாறு அதை கைப்பற்ற முடியும்? 2 வாரத்தில் சோவியத் ரஷ்யாவை பிடிப்பேன் என்று மார்தட்டிய ஹிட்லரின் கனவை ரஷ்ய மக்கள் வெடிவைத்து தகர்த்தனர். எதிரிக்கோ சாவை தவிர பதுங்குவதற்கு வேறிடம் இல்லாமல் போனது. ஆனால் தோழர் ஸ்டாலினோ அன்றாடம் மாஸ்கோவில் ஜெர்மனி விமானப்படை குண்டு வீசிய போதும் பாதுகாப்பு தேடி வேறு இடத்துக்கு போகாமல் தலைநகர் மாஸ்கோவிலேயே தங்கியிருந்து மக்களுக்கு உரமூட்டினார். அந்த சூழலிலும் 1941 நவம்பர் 7 அக்டோபர் புரட்சி தினத்தையொட்டிய செஞ்சேனையின் அணிவகுப்பை ஏற்று உரையாற்றினார். Товарищи, в тяжелых условиях приходится праздновать сегодня 24-ю годовщину Октябрьской революции. சாதாரண சூழ்நிலையிலும் சொந்த நாட்டு மக்களை சந்திக்கவே கருப்பு பூனைகள் கருவாடாய் கவ்வித்திரியும். கண்ணாடி கூண்டிலிருந்து சுதந்திர கொடியேற்றும் முதலாளித்துவ தலைவர்கள் மத்தியில் எந்த நிலையிலும் சொந்த நாட்டு மக்களுடன் இரண்டர கலந்து இயங்கும் தோழர் ஸ்டாலினைப் போல யார் உளர்? ரஷ்யாவைப் போல சுதந்திர நாடு எங்குண்டு?
தலைவர் ஸ்டாலினின் அறைகூவலை வரவேற்று ஹிட்லர் படையை ஓடவிட்டு மாஸ்கோ சண்டையில் வெற்றியை ஈட்டியது சோவியத் ரஷ்யா. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகனின் கையில் அடிவாங்கிய ஆரிய ஹிட்லருக்கு அவமானம் பிடுங்கி தின்றது. ஹிட்லர் கொக்கரித்தான். ஸ்டாலின் என்ற பெயர் கொண்ட ஸ்டாலின் கிராடை தாக்கி பிடியுங்கள் என்று தன் படைகளுக்கு ஆணையிட்டான். ஆக்கிரமிப்பாளன் முசுக்கு இன்று செருப்படி விழுந்தது போல அன்று ஸ்டாலின் கிராடின் ஜெர்மனியின் பாசிச தாக்குதலுக்கு கொக்கரிப்புக்கு அவமானகரமான அடியை கொடுத்தனர் ஸ்டாலின் கிராடு மக்களும் செஞ்சேனையினர். இரவு பகலாக நடந்த சண்டையில் செஞ்சேனை இறுதியில் வெற்றி பெற்றது. 3 லட்சம் ஜெர்மன் வீரர்கள் சரணடைந்தனர். ஸ்டாலினின் போர் உத்திகளும் தந்திரங்களும் உலகையே வியக்க வைத்தன. ஸ்டாலின் கிராடு சண்டையில் செம்படையில் சாதாரண சிப்பாயாக பணியாற்றிய தோழர் ஸ்டாலினின் மகன் யாக்கவ் எதிரிகளால் சிறைபிடிக்கப்பட்டார். அவர் ஸ்டாலின் மகன் என்பதை தெரிந்து கொண்ட ஹிட்லர் மகிழ்ச்சி அடைந்ததோடு சோவியத் ரஷ்யா பிடித்து வைத்திருக்கும் ஜெர்மனிய தளபதியை விடுதலை செய்தால் தாம் யாக்கோவை விடுதலை செய்வதாக பேரமும் பேசினார். தோழர் ஸ்டாலினோ கொடிய கொலை குற்றவாளியான அந்த ஜெர்மனிய தளபதியை விடுதலை செய்தால் அவன் மேலும் ஆயிரக்கணக்கானோரை கொலை செய்வான் என்பதனால் சாதாரண சிப்பாயான தன் மகனுக்கு பதிலாக ஒரு ஜெர்மானிய சிப்பாயை விடுதலை செய்ய முடியுமே தவிர தளபதியை விடுதலை செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அதன் விளைவாக தோழர் ஸ்டாலினுடைய அருமை மகன் ஹிட்லரால் கொலை செய்யப்பட்டார். உலக வரலாற்றில் உன்னத இலக்கியங்களில் இப்படி ஒரு காட்சி உண்டா? தங்களுடைய கலிசடை வாரிசுகளுக்காக கட்சியையும் நாட்டையுமே பட்டா போடும் இந்த பாராளுமன்ற முதலாளித்துவ ஜனநாயக வியாதிகள் மத்தியில் தோழர் ஸ்டாலினைப் போல தனது தாய்நாட்டின் பற்றுக்காக உழைக்கும் மக்களின் அரசியல் அதிகாரத்திற்காக சொந்த வாழ்க்கையையும் சொந்த மகனையும் கூட இழக்க தயாராகும் உறுதி எப்பேற்பட்டது? எந்த பேரங்களாலும் விலை பேச முடியாத ஆளுமை தோழர் ஸ்டாலினுடையது. பின்வாங்கி ஓடிய பாசிச படையினரை துரத்தி பெர்லினில் நுழைந்து ஸ்டாலின் சூளுரைத்த அதே 1945 மே தினத்தன்று பாராளுமன்ற கட்டிடத்தின் உச்சியில் செங்கொடியை பறக்க விட்டனர் ரஷ்ய தொழிலாளர்கள். அடடா அடடா! அன்று இயற்கையின் அழகே கூடிப்போனது. எங்கு பார்த்தாலும் செங்கொடிகள், தோழர் ஸ்டாலினின் படங்கள். உலகெங்கும் உள்ள கோடானு கோடி மக்களாலும் புரட்சியாளர்களாலும் கலைஞர்களாலும் தோழர் ஸ்டாலின் ஒரு உலகளாவிய கதாநாயகராக கொண்டாடப்பட்டார். உலகையே அச்சுறுத்திய பாசிசத்தை ஒழித்து 2ஆம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த சோவியத் மக்களின் தியாகம் ஈடு இணையற்றது. பாசிஸ்டுகளை வீழ்த்த உயிர் துறந்த ரஷ்யர்கள் 3 கோடி. தரைமட்டமாக்கப்பட்ட நகரங்கள் 1710. முற்றாக எரிக்கப்பட்ட கிராமங்கள் 70,000. 32,000 பெரிய ஆலைகளும் அழிக்கப்பட்டன. இருப்பினும் சோவியத் ரஷ்ய மக்களின் மன உறுதியை ஏதும் செய்ய முடியாமல் தோற்றுப்போன பாசிச ஹிட்லரோ பயந்து நடுங்கி தற்கொலை செய்து கொண்டான். ஆரிய பார்ப்பன RSS கும்பலின் வீரப்புருஷனின் கதை இப்படி கோழைத்தனத்தில் முடிந்தது. இந்திய ஹிட்லர்களின் கதையோ தோழர் ஸ்டாலினின் வாரிசுகளுக்காக காத்திருக்கிறது. மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த சோவியத் ரஷ்யா அடுத்த 5 ஆண்டு திட்டத்திலேயே அதிலிருந்து மீண்டு முன்பை விட அளப்பரிய வளர்ச்சியினை எட்டியது. ஏகாதிபத்தியங்கள் சிதறிய காலத்தில் இதனை சாதித்தது ஸ்டாலின் கால ரஷ்யா. தாய் நாவல் உட்பட பல நூல்களை எழுதியவர் மாக்சிம் கார்கி.
பின்னாளில் சோவியத் ரஷ்யாவின் பண்பாட்டுத்துறை அமைச்சராக தோழர் லெனின் ஸ்டாலின் தலைமையில் பணியாற்றியவர். சீனாவில் புதிய ஜனநாயக புரட்சியை நடத்தி முடித்த மக்கள் தலைவர் மாவோ அவர்கள் சோவியத் ரஷ்யா வந்தார். சோவியத் ரஷ்யாவில் 3 மாதங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தோழர் ஸ்டாலினை சந்தித்து உரையாடிய மாவோ சோவியத் ரஷ்யாவின் சோசலிச கட்டுமானத்தை பார்த்து வியந்தார். சீனாவின் புதிய ஜனநாயக புரட்சியில் பங்காற்றிய டாக்டர் நார்மன் பெத்யூன் ஸ்டாலின் கால ரஷ்யாவை சுற்றி பார்த்தார். ரஷ்யாவில் மருத்துவம் முற்றிலும் இலவசமாக உள்ளது. எல்லா வகையான தடுப்பூசிகளும் போடப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நோயாளிகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப மறுவாழ்வு மையங்கள் செயல்படுகின்றன என விவரிக்கிறார். இவை வெறும் சாதாரண சாதனைகளா? மருத்துவமனைக்குள் நுழைந்து மறுஜென்மம் எடுத்தது போல தப்பித்து வரும் நமது நாட்டு நிலைமைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதன் அருமையை உணர முடியும். ரஷ்யாவுக்கு சென்ற கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ரயில் பயணத்தின் போது அங்கே டிக்கெட் பரிசோதனை இல்லாததை கண்டு ஒரு ரஷ்ய பயணியிடம் ஆச்சரியப்பட்டு கேட்டார். அதற்கு அந்த ரஷ்ய பயணி, இது எங்கள் அரசாங்கத்தால் நடத்தப்படும் போக்குவரத்து. எங்கள் அரசாங்கத்தை நாங்களே எப்படி ஏமாற்றுவோம்? ஏன் உங்கள் நாட்டில் அப்படி செய்வார்களா என்று திரும்ப கேட்க சோசலிச ரஷ்யாவின் சமூக தரத்தை எண்ணி NSK வியந்து போனார். ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்ய நாட்டிற்கு சென்று இருந்தபோது அந்த நாட்டு கல்வி முறையை சோதித்தறிய ஒரு ரஷ்ய குழந்தையிடம், ஒரு பேனாவை 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு அந்த குழந்தை, உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும் என்றது. உடனடியாக இலக்கிய மேதை தாகூரோ ஒரு தத்துவ மேதையை உற்று பார்ப்பது போல அந்த குழந்தையை உற்று பார்த்தார். ஆம், ஸ்டாலின் காலத்து சோவியத் ரஷ்யாவில் ஒரு பொருளின் மீது கொள்ளை லாபம் வைத்து விற்பது சட்டப்படி குற்றம் என்பது மக்களின் இயல்பான கருத்தாக இருந்தது. அதைத்தான் அந்த குழந்தை தாகூருக்கு அறிவித்தது. அமெரிக்க பத்திரிகையாளர் அன்னா லூயிஸ் ஸ்ட்ராங் வோல்கா நதிக்கரையின் ஒரு முனையில் ஏராளமான சிறு சிறு விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததை பார்த்து உடன் இருந்த ஒரு பயணியிடம், இவை இராணுவ பயிற்சி விமானங்களா என்று கேட்டார். அதற்கு அவரோ, இவை கூட்டுப்பண்ணை விவசாயிகளின் விமானங்கள். வேலை விஷயமாக விவசாயிகள் நகரத்துக்கு வந்துள்ளார்கள் என்று பதில் சொன்னார். அன்னா லூயிஸ் ஸ்ட்ராங் மட்டுமல்ல, பல விவசாய கிராமங்களில் அவசரத்துக்கு இன்னும் பேருந்து வசதியே பெற முடியாத நாம் ஸ்டாலின் கால ரஷ்யாவை, விவசாயிகளுக்கு கிடைத்த விமான வசதியை ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம். இப்படி ஏழை பாளைகளுக்காக இலகிய ஸ்டாலின் கால ரஷ்யா இரும்புத்திரை நாடாம். பேருந்து வசதி கேட்டு சாலை மறியல் செய்யும் மக்களை இரும்புத்தடியால் அடிக்கும் நம் நாடு ஜனநாயக நாடாம். இதிகாசங்களிலும் புராண கட்டுக்கதைகளிலும் இலக்கிய மேதைகளின் கற்பனை திறனிலும் கண்டிராத ஒரு புதிய பொன்னுலகை யதார்த்தத்தில் பாட்டாளி வர்க்கம் ஸ்டாலின் கால ரஷ்யாவில் நிறுவியது. இப்படிப்பட்ட சோசலிச சமூகத்தை கட்டியமைத்த தோழர் ஸ்டாலினின் ஆளுமையும் மக்களுக்கான உழைப்பையும் எளிமையையும் எதிரிகள் கூட வியந்து பேசினர். தொழிலாளி வர்க்கத்தின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான திசையில் உழைக்காவிட்டால் எனது வாழ்க்கையை நான் அர்த்தமற்றதாகவே கருதுவேன் என்று தனது வாழ்க்கையின் அர்த்தமே பாட்டாளி வர்க்கத்தை வாழ வைப்பதில்தான் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டிய ஸ்டாலினின் கடும் உழைப்பு அவருடைய உடலை உருக்குலைத்தது. தோழர் ஸ்டாலின் நோய்வாய்ப்பட்டார். தானாக எடுத்துக்கொள்ள விரும்பாத ஓய்விற்கு நோய் அவரை தள்ளியது. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஸ்டாலின் மரணமடைந்தார். ஓய்வின்றி நெடுநேரம் உறங்க மறுத்த ஸ்டாலினை மரணம் தன் மடியில் கிடத்தி அவருக்கு ஓய்வளித்ததோ? ஸ்டாலினின் மூச்சு தனக்கும் வேண்டுமென்று சாவு சொந்தம் கொண்டாடியதோ? தன்னலம் என்பதே மறந்து சமூக நலனுக்காகவே வாழ்ந்த அந்த மாபெரும் தோழனுக்கு உலகமே அஞ்சலி செலுத்தினார்கள். 20 கோடி மக்கள் வரிசையில் நின்று வாய்விட்டு கதறி நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மீண்டும் ஸ்டாலின் வேண்டும், உழைக்கும் வர்க்கத்து உலகமே அழுது நின்று முழங்கியது.
இன்று அமெரிக்க தலைமையிலான மேல்நிலை வல்லரசு உலகின் வளங்களையெல்லாம் திட்டமிட்டு சூறையாடி வருகிறது. இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ சுரண்டலுக்காக ஆண்டுதோறும் உலகெங்கும் 19 கோடி மக்கள் பசி பஞ்சம் போரினால் கொல்லப்படுகின்றார்கள். ஆப்பிரிக்காவின் கனிம வளங்களை சூறையாடி நாட்டு மக்களை களிமண்ணை தின்ன வைக்கிறது அமெரிக்க வெறித்தனம். வளைகுடா பகுதியில் தனது எண்ணெய் லாபத்தின் கொள்ளை தாகத்தை தீர்த்து கொள்ள ஈராக் மக்களின் இரத்தத்தை குடிக்கிறது அமெரிக்க மேலாதிக்க வெறி. இந்த அமெரிக்க ஆக்கிரமிப்புகளை, அமெரிக்க தோட்டாக்களை எதிர்த்து வீரம் செறிந்து போராடி இறந்து போன ஈராக் மக்களின் எண்ணிக்கையை விட அமெரிக்க மேல்நிலை வல்லரசின் அரசியல் பொருளாதார கொள்கைகள் அமுல்படுத்தப்படுவதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டதனால் இறந்து போன இந்திய மக்களின் எண்ணிக்கை அதிகம். இந்த ஏகாதிபத்திய அடிமைத்தனத்தை எதிர்க்காமல் தோழர் ஸ்டாலினை விரும்புவதற்கு நமக்கு எந்த தகுதியும் உண்டா? தோழர் ஸ்டாலினை போல வாழ வேண்டுமென்றால் முதலாளித்துவ சுரண்டலையும் ஏகாதிபத்திய அடிமைத்தனங்களையும் எதிர்த்து போராடும் திசையில் தன்னலம் கருதாது வாழ வேண்டும் என்ற அர்த்தம். தோழர் ஸ்டாலின் என்றால் சோசலிசம் கம்யூனிசம் என்ற அர்த்தம். தோழர் ஸ்டாலின் என்றால் சுயமரியாதை என்ற அர்த்தம். தோழர் ஸ்டாலின் என்றால் மக்கள் நலன் என்ற அர்த்தம். ஸ்டாலின் சகாப்தம் என்றால் அதில் நீங்களும் என்ற அர்த்தம். சகாப்தம் முடியவில்லை. ஆம், இதோ மெத்த படிக்காத நமது இந்திய நாட்டு உழைக்கும் மக்கள் ஒரிசா கலிங்கா நகரிலும் மேற்கு வங்கத்து நந்திகிராமிலும் மித்னாபூரிலும் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக எழுந்து நின்று போராடுகிறார்கள். கால நேரம் பார்க்காது தம்மை கசக்கி பிழியும் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மாணவர்கள் என வீறு கொண்டு முழங்கி நிற்கிறார்கள் தெருக்களில். கண்ணை மூடிக்கொண்டு கம்ப்யூட்டர் அடிமைகளாய் அந்நிய அடிமைத்தனத்துக்கு ஆட்படாமல் தேசமே திரண்டு எழுந்து போராட வேண்டிய தருணம் இது. தோழர் ஸ்டாலினைப் போல முதலாளித்துவத்தின் கோரப்பிடியிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு கம்யூனிசத்தை தவிர மாற்று வேறு ஏது இல்லை என முழங்க வேண்டிய காலம் இது. பாட்டாளி வர்க்க விடுதலையை சாதித்து காட்ட ஸ்டாலின் சகாப்தம் உங்களையும் அழைக்கிறது. எத்தனை பேர் நம்மை நம்பி ஒப்படைத்த கனவு இது. எத்தனை பேர் நம்மை நம்பி கொடுத்து சென்ற உணர்ச்சி இது. கண்கள் உறங்கலாம், இரத்தம் உறங்கலாமா? அளவுக்கு அதிகமாகவே சிந்திய இரத்தம் இனி புரட்சிக்கும் குறைவாக வேறெதை விரும்பும்?